இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 10வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி நாமல் ராஜபக்சவை மேடைக்கு அழைக்கிறோம். பட்டாசு வெடிக்குது, கை தட்டா ஒருத்த அதுல ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜாතික සංවිධායක நாமல் ராஜபக்ச ஏண்டாப்பா உனக்கு தெரியாத ஆம்புலன்ஸ் ஏன் நிக்குதுன்னு உன் கூட்டத்துக்கு சனம் வருது. அப்ப வந்தா யாருக்காச்சும் ஒரு ஆபத்து அவசரம்னா கூட்டு போகணும். இவரே செட்டப் பண்ணி கூட்டு வந்தாலும் தெரியாது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் சொல்றாரு அந்த ஆம்புலன்ஸ் சொல்ற நீ அனுப்புங்க. ரைட்டா, ஆம்புலன்ஸோட போகிற தலைவன் நான் இல்லை. ஆம்புலன்ஸை கூடவே போற இடத்துக்கெல்லாம் அழைச்சிட்டு போற தலைவன் நான் இல்லை. මං රැස්වීම් වලට ඇම්බියුලන්ස් උස්සන් යන නායකෙක් නෙවෙයි මම. என்ன மரியாதை கொடுக்கணும் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்னத்த முன்னாள் சபாநாயகர் 2 ஆண்டுகளில் 2 இயர்ஸ்ல 2 ஆண்டுகளில் 4.5 கோடி ரூபாவுக்கு எரிபொருள் நிரப்பியுள்ளார்கள். பார்லிமெண்ட்னா பார்லிமெண்ட் முடிஞ்சோன்னா இங்க இந்த 200 மீட்டர் போயிட்டு வர 4.5 கோடியோட ஆண்டவரே. அமைச்சர் சந்திரசேகரன் சும்மா தேவையில்லாத வேலை. புனிதர்களாக தங்களை காட்டி வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். ராஜபக்ச குடும்பத்துக்கு கதம் கதம். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன கதை? என்ன கதை? இல்ல கதை, ஒரே கதை தான். இன்னைக்கெல்லாம் நிறைய செய்திகள் அப்படியே சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளவுக்கும் செய்திகள் இன்னைக்கு பதிவாகி. அப்பா, செப்டம்பர் 5ஆம் தேதி ரோட்ல கண்டாலும் போன் எடுத்தும் எப்ப வருவோம்னு கேக்குறீங்க. 5ஆம் தேதி சார், அவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க மக்கள். அந்த 5ஆம் தேதி அந்த நிகழ்வு 300வது நிகழ்வு இருக்குது. கடவுளே, சுகமா இருக்கிறீங்களான்னு கேக்குற மாதிரி போச்சு. 300வது எப்ப? ஓகே, ரெடியா? எல்லாம் ரெடி ஆகும். அப்படி அந்த 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 காத்திருப்பு தான் நம்ம நிகழ்ச்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்போது ஒரு சிறப்பு ப்ரொமோவரோட தான் நாங்க அன்னைக்கு நிகழ்ச்சியை செய்ய போறோம். நம்ம 2 பேரும் மட்டும் இல்ல, நம்ம பிரமுகர் இல்ல, நாங்க எங்கட வீட்டுக்கு ஒரு ஆள என்ன சொல்றேன் கூப்பிடுறோம் கதைக்கிறதுக்கு. சும்மா அதுல இன்டர்வியூ எல்லாமே இல்ல. ஆமா இன்டர்வியூ நடத்துறாங்க. இன்டர்வியூல நீங்களே கதைங்க போறோம். வீட்டை வர ஒரு ஆள்கிட்ட நீங்க எப்படி கேள்வி கேட்பீங்க? அது மாதிரி எல்லாம் கேட்டு குடும்பம் அப்படியா நிகழ்ச்சி தான் இது. நார்மலா கேஷுவலா போகுது. ரெடியா இருங்க. 5ஆம் தேதி நாங்க அந்த நிகழ்ச்சியில சிறப்பா மீட் பண்ணுவோம், சம்பவமா பண்ணுவோம். ரைட், ஓகே. அப்படி சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் ஒரு வீடியோ வந்துச்சு. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 10வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி நாமல் ராஜபக்சவை மேடைக்கு அழைக்கிறோம். பட்டாசு வெடிக்குது, கை தட்டா ஒருத்த அதுல நேற்று தானே ஞாயிறு. ஆமா, வீக்கெண்ட் ஆகுனா ஏதாச்சும் இப்படி வினோதமா செஞ்சுட்டு போயிடுறானுங்க இவனுங்க ஒரு தனி உலகத்துல வாழ்ந்து இருக்கானுங்க. உண்மைக்குமே ஸ்ரீலங்கா பிரஜாதாந்திரிக சமாஜவாதி ஜனராஜே பசவன நியத விதாயக ஜனாதிபதிவரයා ලෙස ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ජාතික සංවිධායක நாமல் ராஜபக்ச இன்னும் ஜனாதிபதி தேர்தல் உள்ள ஏற்கனவே மாகாண சபை தேர்தல வைங்க. இல்ல நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அங்கால வட மாகாணத்துல ஒரு ஆள் ஊர் இல்லாத வீட்டுல முதலமைச்சர் நான் அந்த ஆள் ஒரு பக்கம் எழுது. இந்தியால இவன் பாவி நான் தான் ஜனாதிபதி என்றான். போற பக்கம் எல்லாம் எல்லாரும் ஒவ்வொன்று இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாளையால என்ன நடக்கும்னா தூக்கத்தில் எழும்பி நடப்பாங்க. ஒரு ஆளை பார்த்தால் மாகாண சபையில பாய்ச்சரை போய் அரியணப்படுத்தி போலீஸ் பிடிக்கும். இன்னொரு ஆள் ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னு கைது செய்யப்படும். கணக்கு அலங்கோல நடக்க செய்ய எனக்கா விளங்குது இல்ல. இப்ப நிறைவேற்ற அதிகாரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒபிஷியல். ஏதோ நான் நினைச்சேன் தேர்தல் எதுவும் முடிஞ்சா நம்ம 2 நாள் கோமாவோட எதுவும் இருந்துட்டோமா, இன்னும் மறந்து உலகம் மறந்து டைம் மெஷின் டைம் டிராவல் பண்ணி வேற எங்கேயும் வந்துட்டோமான்னு யோசனை பார்த்தா ஒன்றும் இல்லை. ஒரு சாதாரண மக்கள் சந்திப்புக்கு இவ்வளவு பெரிய அளப்புற வெடியெல்லாம் போட்டு அப்படியே கப்பா. அது அதோட நிமிஷம் இன்னும் ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெண் அறிவிக்கிறார். நாமளுக்கு 2 வார கூட்டத்தை பார்த்து மிரளுவார் அனுரை. நடுங்குதான், கை காலம் அனுரவுக்கு உட்பட அரசாங்கத்துக்கே நடுங்குதான் நாமளுடைய இந்த சனத்தை பார்த்து. ප්‍රචාරණය කරනවා නම් ඇයි ඔච්චර බය? නාමල් රාජපක්ෂගේ මීටින් වලට එන සෙනග දැකලා
NPP එකේ කකුල් දෙක වෙවුලනවා අම්මේ. என்ன சனமோ என்ன கதையோ எனக்குலாம் தெரியுது இல்ல. போங்க. டெல்சன் உரைக்குது. உரைக்குது. அடுத்தது டெல்சன், மஹிந்த ராஜபக்ச அன்று ரோட்டு போட்டதால் தான் நாம் இன்று நிம்மதியாக பயணிக்கிறோம். ஒட்டுக்கட்சியும் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர். வேற நான் நினைக்கிறேன் வந்திருக்காரு லைனுக்கு. புதுசா வந்திருக்காரு போல பேர் இறக்கி இருக்கிறாங்க புதுசா. அதுல வேறு ஒரு ஆள் கட்சிக்கு முட்டு கொடுக்க மட்டக்களப்பில் இருந்து இதோ இல்ல மொட்டை கட்சிக்கு முட்டு கொடுக்க மட்டக்களப்பில் இருந்து இதோ உங்களுக்காக ஆடலும் பாடலும் புதிய நிகழ்ச்சி. புதிய நிகழ்ச்சி தான். இப்படியே ஞானசார சாதுட இடத்துல ஒரு துப்பாக்கி பிரிவு இடம் பெற்றது கடந்த வாரம். அப்படின்னா அவருடைய கதைச்ச மாதிரியும் ஒண்ணு போகுது. அது என்ன பழைய கதையா? அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க, அதாவது இந்த அரசாங்கம் உட்பட, ரைட்டா, அதே மாதிரி முஸ்லீம்கள் கண்ணையும் காட்டாது இவருக்கு. மண்ணெண்ணெய் தெளித்த சாலை பாம்பமாய்த்தான் இவருக்கு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, தர்கா நகருக்கு தம்பி சாதுர தலைமையில காவிய இறுக்கி கட்டி ஏத்தி மடிச்சு கட்டிக்கிட்டு வரைஞ்சு கட்டிக்கிட்டு போயிட்டு என்ன மாதிரியான தாக்குதல்கள். என்ன சொல்றாருன்னா, மக்கள் வெள்ளத்துக்கு ஓடுற மாதிரி ஓடுனவங்க. அப்புறம் ஆமா, அந்த டைம் பாதுகாப்பு அதிகாரிகளும் கடமையில் இருந்தாங்க. போலீஸ், ராணுவம், எஸ்டிஎஃப் எல்லாம் இருக்கும் போதுதான் இந்த தாக்குதல்கள் நடந்துச்சு. ஏன்னா கை வைக்கலாதே யாரு? பொதுஜன. அப்பா பல வேகைய ராவணா வளைய சிங்கள ராவைய சேனா மொட்டு கிட்டு எல்லாம் சேர்ந்து வந்தனால ஒன்றும் செஞ்சு கேளாது. அவங்களாம் அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த டைம். சில கர்ஃபியூ எல்லாம் போட்டு நெட்லாம் பேன் பண்ணி தேவையில்லாத வேலை. சரி, ஏதோ அப்படி அணிய நடப்ப என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே ஒண்ணா. இந்த ஜேபிபி கூட தீவிரவாதம் தான் அவங்களுக்கு இருக்கான். அதாவது புத்த சாசனத்தை மதிக்கிறது இல்லையா, தேர்தல்களை மதிக்கிறது இல்லையா, இது எல்லாமே பௌத்த விரோதிகள் இவங்கெல்லாம். அதனால எல்லாமே ஒண்ணு. சாராண்டியும் இந்த இதெல்லாம் ஒண்ணு. ஜேபிபி எல்லாம் இப்ப ஒண்ணாவிருச்சு, ஒரே மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது அப்படிங்கறது வந்து பகிரங்கமா அந்த மேடையில அப்படி சொல்றாரு. இப்ப இவருக்கு யாருன்னா, இப்ப இது தீவிரவாத குழுனா மஹிந்த ராஜபக்சேயோட ஜேபிபி இருக்கணும். என்ன சாது என்ன செஞ்சாரு? தூக்குனீங்களா? என்ன தூக்கமா வேற எதுவுமான்னு தெரியும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இவர் ஒரு 2000 பிக்குகளோட மட்டக்களப்ப கைப்பற்ற போய் பொலனறுவையில மடக்குனவங்க. அதுதான் அப்படியெல்லாம் நடந்திருக்கு. இப்ப அதெல்லாம் மறந்துட்டு இப்ப ராஜபக்ச விரோதிகளுக்கு இவங்களுக்கு விரோதியா தெரியுறாங்க. அதுதான் பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்லை. ரைட், ராஜபக்சர்கள் எதிர்க்கிறவங்க எல்லாருமே இவங்களுக்கு எதிர்ப்பு, இவர் எதிர்ப்பு. அந்த மாதிரி தான் அந்த கதை போய்கிட்டு இருக்கு. என்ன செய்ய, அதெல்லாம் ரொம்ப அல்ட்டிக்கு தேவையில்ல. கதைச்சிட்டு போகட்டும், கதைப்பாங்க. சிலதை பார்க்கத்தானே வேணும். இப்ப எனக்கு தெரியாது, இவர் ரெண்டையும் தான் நான் பார்த்தேன் கனகாலத்துக்கு பிறகு. எஸ்ஏபி எம்பியா பிரசாத் கூறியது அனுரத் அம்பேத்கருக்கு வந்தா லீவு போட்டு விட்டு போய் பேசுங்க. அனுரவின் சொந்த ஊருக்கே சென்று எஸ்ஏபி எம்பி பிரசாத் கூறிய நாட்டை புரட்டி போடுற ஒரு டிமிக்கி கதை ஒன்று விட்டுருக்க. அவரும் அப்படித்தான் இருப்பாரு. சஜித் மாய்த்தா எல்லாம் என்னதான் செய்ய. அவர தலைவர் பிரசாத்திர தலைவர் சஜித் மீது சொல்லி இருக்கிறாரு. சஜித் சொல்றாரு, இவர் மீட்டிங்கு போகும்போது ஒரு ஆம்புலன்ஸ் நோயாளர் காவு வண்டி வந்திருக்கு. சரியா, கொமனா சனம் அதிகமா இருக்க இடத்துல ஒரு நோமலா ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கிறது வழக்கம். இவர் இந்தியாவோட அரசியலை பார்த்துட்டு வந்து ஸ்கிரிப்ட் அடிச்சாரோ தெரியாது. ஏன்னா அங்க அடிக்கடி இந்த பார்த்துதானே ஆம்புலன்ஸ் வருது போகுது அந்த கதை. இவர் இப்ப இல்ல தேர்தல்ல எடப்பாடியிலையும் விஜயிலையும் கூட்டதுக்கு அந்த இப்ப இவர் அந்த லைன்ல வராரு போல. இவர் சொல்றாரு, அந்த ஆம்புலன்ஸ் ஏன் அங்க நிக்குது? பின்னுக்கு ஒருத்தரை பார்த்து கேட்கிறாரு, ஏண்டாப்பா உனக்கு தெரியாத ஆம்புலன்ஸ் ஏன் நிக்குதுன்னு? உன் கூட்டத்துக்கு சனம் வருது, அப்ப வந்தா யாருக்காச்சும் ஒரு ஆபத்து அவசரம்னா கூட்டு போகணும். இவரே செட்டப் பண்ணி கூட்டு வந்தாலும் தெரியாது, அதனால நமக்கு தெரியாது. அதனால சொல்றாரு, அந்த ஆம்புலன்ஸ் நீ அனுப்புங்க. ரைட்டா, ஆம்புலன்ஸோட போகிற தலைவன் நான் இல்ல, ஆம்புலன்ஸ கூடவே போற இடத்துக்கெல்லாம் அழைச்சிட்டு போற தலைவன் நான் இல்ல. அதுக்கு எடப்பாடியா விஜயா? அதுதான் அஜித். කවුරුත් ලෙඩෙක් නැහැ මොනවද දෙන්නන්නේ? සමාවෙන්න මේ ඇම්බියුලන්ස් එකක් ඇවිල්ලා තියෙනවා. මන් දන්නේ මොකද කියලා. මොකද මේ මං යන රැස්වීම් වලට ඇම්බියුලන්ස් උස්සන් යන නායකෙක් නෙමෙයි මම. කරුණාකරලා යන්න ඉස්පිරිතාලෙට. டெல்சான், எனக்கு இன்னும் ஒரு உண்மை ஒன்று தெரிஞ்சதுமையா பார்த்து சந்தோஷப்படனா கிருணிக்கா சொல்லிருக்கிறாவும். அடுத்த தேர்தலுக்கு எதிர்கட்சி எல்லாம் உள்ளுக்குள்ள எல்லாம் உள்ளுக்கு அவங்களே ஒத்துக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கே விளங்குது. මේ අන විදිහට ගියොත් විපක්ෂයේ ඉන්න හැම කෙනාම අල්ල හිරේදායි. මොකක් හරි අන්තිමට විපක්ෂයක් නැති වෙනවා.
போற போக்க பார்த்தா சரி வராது. நம்ம ஆளு எல்லாம் உள்ளுக்கு தான் இருப்பான் போல. நானும் அவங்களுக்கு ஒரு கேஸ் இருக்கு தானே. அது அவங்களுக்கு ஒரு இளைஞரை கடத்தின இல்ல கேஸ் டெல்சன், இருக்கு. ம். இல்ல உள்ளுக்குள்ள எல்லாரும் போனா போட் போட்ட மக்கள் எல்லாம் டேர்ன் போட்டு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கல. இல்ல ரணில் ராஜபக்சன்ற கருத்தை முதல் வெளியில கொண்டு விட்டது வந்தது அவர். யாரு? கொண்டு வந்தது யாரு? ஆனா இன்னைக்கு என்ன செய்யலாம்? ஒண்ணா ஆகிட்டாங்க. ஒரே குடும்பமா இருக்காங்க. இல்ல ஆசுகுமார் சிங்க அந்த இவங்கட ரணில் கட்சியில இந்த பார்லமெண்ட் செயலாளர் வந்து ம். அவர் போட்டு ரணில போட்டு அடி. அது வந்து இப்ப ராஜபக்ச ஒரு கூடாரமா மாறிட்டு கட்சி ஆமா. என்று ம். அவர் ஒரு பக்கம். அதோட திருடர்கள் எல்லாம் வேற பெரிய ஸ்டாண்டர்டா இருக்கிறாங்க. கைவரிசையை காட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கானுங்க. யாழ்ப்பாணத்துல 3 வீடுகள்ல ம். 1.7 கோடி ரூபாய் பெறுமதியான நகைகள் திருட்டு போயிருக்கு. ம். ம். அதுல 3 திருடர்கள் போயிருக்கிறாங்க. ம். அதுல வந்து சிசிடிவி கேமராவுல வந்து ஒரு திருடர் என்ன செய்யறாரு என்றால் மாட்டிக்கிட்டாரு. கேமரா கண்ணுனே படம் பிடிக்கிறாரு. மாப்பிள்ள மாட்டிட்டார். மாட்டிக்கிட்டாரு. ரைட். ஓகே. ஆனா இவர் மாட்டினா நீ அவங்களுக்கும் சரி. ம். இதையும் ஆனா பாத்தீங்கன்னா திருடன் அங்க மட்டும் இல்ல. நம்ம புதுசா திறந்த அப்படின்னா மீள் நிர்மாணம் செய்யப்பட்ட சிடிவி பஸ் ஸ்டாண்ட், பெட்டா பஸ் ஸ்டாண்ட் இருக்கே, அங்கேயும் 24 மணி நேரமும் சிசிடிவி கேமராக்கள் இயங்குது. அதை பரிசோதிக்கிறதுக்காக செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன நடக்குது, எந்த ஆங்கிள், எந்த மூலையில் என்ன நடக்குது, சந்து பொந்தில் என்ன ரகசியம் நடக்குதுங்கிறத பார்க்க ராணுவ சிப்பாய்கள் வந்து அங்க ஈடுபடுத்திருக்காங்க கடமையில. அப்பப்ப மாட்டானாங்க திருடர்கள். ஒரு ஆள் உறங்கி அப்படியே டயர்ட்ல தூங்கிக்கிட்டு இருக்காரு, பேக்கை தூக்கிட்டு போட்டுறான். ரைட், உடனடி ஆக்ஷன், அதிரடி ஆக்ஷன்ல அது அவங்களாம் வந்து அதிகாரிகள் இறங்கி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடறாங்க. இப்படி நிறைய சம்பவம் நடந்தது. சிசிடிவி கேமரா காட்சிகள்லாம் ஒன்னா வெளியிட்டு இருக்காங்க, அதை பாருங்க. அந்த குடு வியாபாரத்துல கை வைக்கும் அனூர் அரசு ஒரு கடுமையான எச்சரிக்கை. நேத்து இந்த கண்டில பிசினஸ் எல்லாமே இதெல்லாம் இன்கம் எல்லாமே கட் பண்றது. அவர் ரொம்ப அதை மட்டும் தான் ஆவேசப்பட்ட ரொம்ப குடி மது மற்றும் குடிக்கு அடிமையான ஒருத்தர், போதைக்கு அடிமையான ஒரு ஆள். அது விளங்குது நல்லாவே. ஆவேசப்பட்டு குடுல கை வைக்கிறீங்களாடா, அவங்க அரசாங்கத்தை பாடுறா, என்ன செய்யறேன், இது ஏன் நாடு, நான் விரும்பினமா தான் இருப்பேன், அதுக்குன்னு சொல்லிட்டு நீ கிலோ கணக்கில் குடு அடிச்சுட்டு இருப்ப, சனம் பார்த்துக்கிட்டு இருக்குவா. அதனால போலீஸோட அவர் வம்பு போடுறாரு. அடிச்சு சேட்டெல்லாம் பிச்சு ஒரே பிரச்சனையாயிருச்சு. அதனால கூட்டிட்டு போயிட்டு நல்லா கவனிச்சிருக்கதா தகவல். நல்லா கவனிச்சிருக்காங்க. உனக்கு அதான் வேணும், இந்தா வச்சுக்கன்னு கொடுத்துருக்காங்க. நல்லா செய்ய வரல. இவங்க செய்யற தவறுகளுக்கு தண்டனை கிடைச்சுதான் ஆகணும். ஆனா அதுக்கப்புறமா இப்ப இந்த 2-3-4 வாரமா ஒரே பேசு பொருளா இருந்த இந்த கல்முனை வைத்தியசாலை, வடக்கு வைத்தியசாலை டாக்டர் சூனன் அவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பி இருக்கதா சொல்லப்படுது. அவரு வீட்டில் இருந்தார, ஆக்சிடென்ட் ஆகி அப்புறமா இப்ப ஓகே ஆகி திரும்பி இருக்காரு. ஆனா இன்னைக்கு பாருங்க, மத வழிபாடுகள் இடம்பெற்றிருக்கு. அது கொஞ்சம் ஹைலைட்டா இன்னைக்கு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல உண்மையில இதுல நான் திரும்பவும் சொல்றேன் டேல்சன், முஸ்லீம் மக்களும் தமிழ் மக்களும் தெளிவா இருக்கிறாங்க. உண்மையில முஸ்லீம் சமூகம் அல்லது முஸ்லீம் மக்கள் வந்து அவங்களோட பெருந்தன்மைய அவர் என்ன சொல்ற நோயிலிருந்து திரும்பி வந்தது அல்லது அவர் விபத்துல மிகவும் ஆரோக்கியமா வந்ததுக்கு துவா செய்து அவருக்கு அந்த பணிக்கு வர்றதுக்கு அவங்க வரவேற்பு செய்யறாங்க. முஷாரப் முன்னாள் நாடாளுமன்ற ஞாபகம் இருக்கா? நாடாளுமன்றத்துல ஒரு 20 ரூபா காட்டினவர். இப்ப எல்லாரும் ஒண்டடி மண்டடியா கிடக்குறாங்க. அந்த அதை பாத்தீங்கன்னா நிசாப் காரியப்பர் அடுத்தது இல்ல அவரை சொன்னதை சொல்லிடுவேன். முஷாப் சொல்லியிருக்காரு, இதை வந்து அரசாங்கம் செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறத வந்து அவர் முன்வைக்கிறாரு. இந்த விவகாரத்தை வந்து அரசாங்கம் திட்டமிட்டு செஞ்ச மாதிரி அவருடைய கருத்து அமைஞ்சிருக்கு. அரசாங்கம் திட்டமிட்டு செய்தன்னு சொன்ன டீல்சான் ஒரு இது வந்து இன்றைக்கு நேற்றிலே நடைமுறை. கல்முனை வடக்காதர் வைத்தியசாலை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு. நீங்க என்ன ஒரு இப்ப 6ஆம் திருத்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் நீங்க நாடாளுமன்றத்துக்கு போகலாமண்டா ரவுஃபைக்கும் சொல்ல நான் போக மாட்டேன்னு சட்டத்தை இருந்தா ஒரு நாட்டுல சட்டத்தை பின்பற்றுங்களேன். முஷாரப்ப பாருங்க இவ்வளவு ஒரு வன்முரண்டு, அடுத்த வன்ம மக்களிக்கிறாங்க. அடுத்தது நிசாப் காரியப்பரை பாருங்க, அந்த ஊழியர்கள் கருத்தால் அனுஷ்டிச்சார்கள். அவர்கள் என்ன சொல்ல கவனிப்பு போராட்டம் 1 மணித்தியாலும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டது. முஸ்லீம் அரசியல்வாதிகள் இதுல தோற்று போயிட்டாங்க. உண்மையா தோற்று போயிட்டாங்க. அவங்க ட்ரை பண்ண விஷயம் வேற, அது நடக்கல. இப்ப அந்த மக்கள் துவாவை பாருங்க. உண்மையில அந்த முஸ்லீம் மக்கள் இன்றைக்கு வரைக்கும் கண்ணியத்தோட அந்த மௌலவீர கதையெல்லாம் சொன்ன மில்லியடையில் இந்த மௌலவி எல்லாம் எவ்வளவு ஒரு ஆதரவான நிலப்பாடு. அதே நேரம் இந்த டைம்ல வந்து பெருந்தன்மையை சொல்ல வேண்டிய ஒரு மூவர் இருக்கிறாங்க, மறக்க முடியாது.
ஒன்று அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன், ம். மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஸ்ரீநாத், ம். ஞானமுத்து ஸ்ரீநேசன், இவங்கள் மூவரும் வந்து முஸ்லீம் மக்கள்ற மனம் புண்படுற வகையிலேயோ அல்லது யாரையும் புண்படுத்துற வகையிலோ ஒரு கருத்து கூட கதைக்கல. சொல்லல. ம். அமீர் அலி எல்லாம் சொல்றார். அமீர் அலியின் காரிசும் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட நிகழ்ச்சியில சொல்லப்படுது, சூனன் அரசியலுக்கு வர்றதுக்கா இதை செய்தேன். இல்ல நினைச்சிட்டாங்க அவர் மாதிரி இவரும் அவருமாய் டாக்டர் அங்க டாக்டர் ஒரே மாதிரி நினைச்சிட்டாங்க போல. மீண்டும் வேண்டாம் ஐயா சாமி, போதும், ஒன்னே போதும். அப்படித்தான் மக்களோட இப்படி என்ன கருத்துக்கள் முன்வைச்ச சூழ்நிலை இதை மிகவும் லாபகமா இந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முஸ்லீம் சமூகத்துல அவங்க இந்த ஊடகங்களை கூட பெரிய அளவில் சந்திக்கலாம். ஆனா அவங்களோட வருத்தம் என்னென்றால் ரவுஃபைக்கு மேல அப்படி கதைப்பாரு எதிர்பார்க்கலானே. சுப்பிரமணியன் நாய், சவுதி பெண்கள் ராடு, அடுத்தது நிசாப் காரியப்பர், அந்த ஹாரிஸ பாருங்க. எனக்கு தெரியும் கொட்டி விடுறாங்க வார்த்தை. அதாவது இந்த இப்படியான வார்த்தை கடந்த காலத்துல உடனே இன வன்முறை வெடிச்சிருக்கும். இதுல பிளஸ் என்ன தெரியுமா? என்னது? பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மிக ரகசியமாக நகர்த்தின சில நடவடிக்கைகள்ல கல்முனை ஆதார வைத்தியசாலையில எந்த ஒரு குழப்பம் இல்ல, மக்கள் தெளிவா இருந்தது காரணம். அதுக்கு நல்ல உதாரணம் தான் இன்னைக்கு டாக்டர் சூரனுக்காக இஸ்லாமிய முறையிலும் அதே மாதிரி இந்துக்களும் சேர்ந்து அங்க இருக்க பள்ளிவாசலும் சரி, அங்க இருக்க கோவிலும் சரி, சிறப்பு ஆராதனைகள் நடந்திருக்கு. எல்லாருமே அதுல கலந்துகிட்டு மிக இன்னொரு சிறப்பு இருக்கும் என்னன்னு தெரியுமா? ஒன்றில் இப்ப இவர் நிசாப் காரியப்பர், அந்த கல்முனையில இருக்கக்கூடிய நிசாப் காரியப்பர் இல்ல ஒரு அரசியல்வாதி போய் சாரி, நாங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல செய்துட்டோம், நாங்க எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கணும், நாங்க 6 கட்சியோட இருக்கிறோம், இந்த ஒரு புரிந்துணர்வை காட்ட தெரியாதாக்கள் 6 கட்சி. டாக்டர் சூனன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க தேவையில்லை. சாரி, இப்படி ஒரு இன்சிடென்ட், இனி எல்லாரும் இது செய்யும், இப்படியான விஷயம் வரக்குள்ள நாங்க ஒருக்கா கலந்து பேசுவோம்ன்ற ஒரு வார்த்தை சொல்லல தானே. அப்ப நீங்க என்ன பொலிட்டிஷியன் என்ன மாதிரி சுமந்திரன் உங்களை அறிக்கை விட சொன்னால் அவர் விஞ்ஞான ரீதியான கண்டுபிடிப்பான். இப்ப அவர விளையாட்டு சமூகங்களுக்கு இடையில இருக்கிற ஒரு பிரச்சனையே அல்ல, இது தொழில்நுட்பமான ஒரு விடயம். அதாவது ஒரு யூனிஃபார்ம் சீருடை, இது ஒரு சீருடை போலீஸில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சீருடை இருக்குது, ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சீருடை இருக்குது, சில தொழில்களுக்கு சீருடைகள் உண்டு. அந்த சீருடை என்ன என்று சுற்றி நிறுவனங்கள் இருக்கு, அதுக்கான வழிகாட்டல் இருக்கு. ஒருத்தர் குற்றச்சாட்டை முன்வைச்சா, இப்ப அமரர் சம்பந்தனா இருக்கலாம், மாவை சேனாதிராஜா இருக்கலாம், ரவுஃபைக்கும் இந்த கூற்றை பயன்படுத்தின பிள்ளைன்னு தான் அறிக்கை விடுவாங்க. சலாப்பல் கருத்து தம்பி போய் பாலிமல்ல, அவருக்கு என்ன கதைக்கின்றதியா, எல்லாருக்கும் டிஆர்பிஆர் தம்பியும் ஒரே அடி. இங்கல சுமந்திரனை பார்த்தா ரவுஃபைக்கும் இந்த கருத்து புல, நிசாப் காரியப்பர் இந்த கருத்து புல, ஹாரிஸ் இந்த கருத்து புலன்னு சொல்லுங்களேன். அதை சொல்ல இயலாத நீங்க என்ன அரசியல்வாதி, நீங்க முதுகெலும்பில்ல அரசியல்வாதி. ஆனா இந்த விஷயத்தோட இன்னொரு விஷயமும் இப்ப பேசு பொருளா இருக்கு. என்னன்னு சொன்னா, இந்த கிளிநொச்சியில இருக்கு இந்த குண்டு பாஞ்ச மாதிரி ஒரு நினைவு சுவர் ஒண்ணு, அதை நீக்கணும் அப்படின்னு ஒருத்தர் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க, நடக்குமா இல்லையா? ஏன் இந்த டைம்ல இந்த விஷயம் வரணும் வெளியே? இதுக்கு பின்னுக்கும் ஏதாச்சும் இருக்கா? ஏன்னா இத்தனை நாள் அது அங்கனத்தான் இருந்துச்சு, யாரும் ஒன்றும் சொல்லலை. அது பிரச்சனை. இப்ப இது ஒரு லைன் தனி ட்ராக் ஒன்று போகுதா, என்ன கதை? ஹலோ சிவஞானம் ஸ்ரீதரன் மந்திரித்துமா கோமத இன்னவாத கிளிநொச்சி மட்டக்களப்பியானவாத நான் கைக்கிற சரியா அவரு டிரான்ஸ்லேட் பண்ண அவரு சரியா என்னண்டா டீல்சான், அந்த குண்டு துளைக்க நீங்களும் போக்குல பாத்துருப்பீங்க கிளிநொச்சியில, அது கட்டுனது அப்பாச்சி. சரியா, அப்பாச்சி கிளிநொச்சியை மீட்ட உடனே முதலாவது கபினட் நடத்தினது கிளிநொச்சியில சிவப்பு கம்பளம் இருந்துச்சு. சந்திரகுமாருக்கு ஞாபகம் இருக்கு. சந்திரகுமாரும் அங்க கிடந்தது எங்க அப்பாச்சியோட கிடக்கக்கூடாது கிளிநொச்சியில அந்த சன்னம் வச்சது என்ன சொல்ற தம்பி எங்க கிடந்தது, தம்பியும் அங்கதான் கிடந்தது. தம்பி மடியில கிடந்தது. ஏன்னா அந்நேரம் இளம பருவம் தானே, மடியில இருந்தது. மடியில இருக்கக்குள்ள தெரியாது, இப்ப என்னையா உனக்கு தெரியுது, என்னையா நாங்க சொல்றது என்ன சொல்லுங்க இதுல. இது இப்ப நான் நினைக்கிறேன் கிளிநொச்சியில சன்னம் வச்ச சுவரை வச்சிருக்கிற ஸ்ரீதரன் 2 நாளைக்கு நாளை போஸ்ட் எனவே வடக்குல அரசியல் அப்ப இருக்குன்னா தமிழரசு கட்சியில போராட முழுக்க ஸ்ரீதரனை கவுட்டு விடுறது அதான் போய்கிட்டு இருக்கு. அப்பாச்சின்னு வேற சொல்லிட்டீங்க,
அப்பச்சில அனுசரணையில அப்பாச்சில ஆசீர்வாதத்துல நடந்த ஒரு அநியாயத்தை சொல்லியே ஆகணும். முன்னாள் நெல்சன், சபாநாயகர். இங்க ம். வார்த்தைகளை சொல்ல கூட கவனமா சொல்லுங்க. ஒரு நாட்டுற சபாநாயகரை பற்றி சொல்ல போறீங்க முன்னாள். அவங்களுக்கு மரியாதை கொடுத்து கதைங்க. இப்படி என்னத்த மரியாதை கதைக்கப்படாது. கொடுக்குறீங்க? என்ன மரியாதை கொடுக்கணுங்க? இந்த நியூஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க என்னத்த சரி செய்தி சொல்லிடும். முன்னாள் சபாநாயகர் 2 ஆண்டுகளில் 2 இயர்ஸ்ல 2 ஆண்டுகளில் 4.5 கோடி ரூபாவுக்கு எரிபொருள் நிரப்பியுள்ளார்கள். எதுல அது என்ன பிள்ளை இருக்கு? நிரப்பமோ 4.5 அது கோடி. என்ன பிள்ளை இருக்கு? 4.5 கோடி. சரி என்ன ஓ, பிழை? எரிபொருள் தான் நிரப்புனவர். என்ன எரிபொருள் நிரப்புனாங்களா? நெல்சன் சபாநாயகர் அவர் பார்லமெண்ட் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நிமிஷம் வாகனத்துல தெரிஞ்சிருக்காரு. சபாநாயகருடைய உத்தியோகபூர்வ இல்லம் ஒரு 100-200 மீட்டர் தான் பார்லிமெண்ட்ல இருந்து. நான் போயிருக்கேங்கன்னு. இந்த இவர் அங்கதான் இருந்தாரு. நாங்க போற நேரமெல்லாம் அங்கதான் உட்கார்ந்து இருப்பாரு. பார்லிமெண்ட்னா பார்லிமெண்ட் முடிஞ்சோடனே இங்க இந்த 200 மீட்டர் போயிட்டு வர 4.5 கோடியோட ஆண்டவரே. அது மட்டும் இல்ல, அது அவருடைய கோலையா பிரதி சபாநாயகர். பிரதி சபாநாயகரின் தனிப்பட்ட வாகனத்துக்கு 85 லட்சம் ரூபாய் எரிபொருள் கட்டணம் வந்திருக்கும். அவர் இல்ல, 4.5 கோடி, இவர் 85 இந்திய லட்சம். சபாநாயகருக்கு செலவு கூட இவ்வளவு வராது, எரிபொருள் செலவு. உண்மைங்க. இல்ல எனக்கு டவுட்டா இருக்கு. இது வந்து பெட்ரோல் கோல் அடிக்கும் போது ஓட்டையில எல்லாம் பெட்ரோலும் போயிருச்சா, வண்டியில இல்ல, ஓட்டையா? இல்ல நீங்க சொல்றதுல இது இருக்கு. சில வர அந்த பெட்ரோல் டேங்க்ல இல்ல டீசல் டேங்க்ல ஏதாவது ஓட்ட இருந்திருக்கு. ஓட்டுறது சொல்ல முடியாது. அடிக்க அடிக்க போய்கிட்டு இருக்குங்க. ரேட்டு ஏறிக்கிட்டு இருக்கு, பிரைஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா பெட்ரோல் நிறைய இல்லை. அப்ப 4.5 கோடிக்கு அடிச்சு முடிச்சாரா 2 வருஷத்துலன்னு. கடவுளே இந்த நாட்டை ஏதாவது செஞ்சு நல்ல வழி கொண்டு வாப்பா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ராஜா வாய்ப்பில்லை. இன்னொன்னு பார்த்தேன் ஃபேஸ்புக்ல, இந்த பதிவை சொல்லி ஆகணும். உண்மையே ஒரு வரவேற்கத்தக்க விடயம் ஒண்ணுனா, இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. 130 நாடுகளில் பங்கேற்றிய போட்டியாளர் பங்கு பற்றிய ஒரு முக்கியமான போட்டி, வேர்ல்ட் வைட் போட்டி ஒன்று புனித மக்கா நகரில் இடம்பெற்றிருக்கு. இந்த சர்வதேச அல் குர்ஆன் மனன போட்டி. அதுல வெற்றி ஈட்டிய இலங்கை மாணவன், இலங்கை நம்ம முஸ்லிம் இளைஞர் ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்காரு. அல் ஹாபில் இம்தாத் இயாசுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. இலங்கை கொடியெல்லாம் போட்டுதான் வரவேற்று. அல் குர்ஆன மனனம் செய்து சொல்றன்றது சாதாரண விஷயம் இல்லை. உண்மையில் அந்த அந்த குறித்த மாணவன் அல்லது இளைஞனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். என்னால் நான் நினைக்கிறேன் நெல்சன், இலங்கையில் அப்படி நான் இப்ப போன வருடம் உண்டு பார்த்தேன்னா ஒரு சின்ன பையன் உண்டு குர்ஆனை மனனம் செய்திருந்தேன் இலங்கையில. உண்மைக்குமே அது லேசுப்பட்ட காரணம். எனக்கும் நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க. அவங்களாலே ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. அவங்களே சொல்லுவாங்க அது சாதாரண. ஆனா இந்த இளைஞன் சின்ன வயசு ரொம்ப அப்பாவியா இருக்காப்புல. அவர் இப்படி வேர்ல்டு லெவல்ல போயிட்டு சாதிச்சுட்டு வந்திருக்காரு. வாழ்த்துக்கள். ஆனா என்னன்னா இதுல இவர் போட்டிருக்கிறது இலங்கை கொடி, ரைட்? சந்தோஷமா அவங்க ஒரு இலங்கையரா அவங்கள ஃபீல் பண்ணி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது கீழே கமெண்ட்ஸை நான் போயிட்டு பார்த்தேன். இது இதுக்காக தான் இந்த விஷயத்தை கொண்டு வந்தேன். கமெண்ட்ஸ், இந்த பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவனுங்க என்ன கதைக்கிறாங்கன்னு தெரியல. ஐயோ, ஒரு தனி போஸ்ட் வேற இருந்தா அதை பார்க்கலாம் உங்களுக்கு. இதுல போட்டிருக்கு, இப்ப இது ஸ்ரீலங்கா, இதுல போட்டிருக்காரு லங்கிஸ்தானை பேரை மாத்திட்டா போல. இது லங்கிஸ்தான், இலங்கை லங்கா இல்ல லங்கிஸ்தானில் அமைய குரானைய கட்டப்பாடம் கீழே லோக்கென்ம துங்வெனிய விழா 3வது இடத்தை பிடிச்சிருக்காராம். ஸ்வயங்கிரிய மெட்டி 14 கருண யந்திரயாக்வத் அதல நெமை குரானே கீழாலும் இதிரேதி லங்கிஸ்தானிட்டு ஆடம்பரின் சமரன லெபென்னு மே ஜாத்திய ஜெயக்கரானே வித்திர. இனிமே இலங்கையில இந்த லங்கிஸ்தானில இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கூடையா இருக்க போகுது, எல்லாம் ரெடி ஆகுது அப்படின்னு சும்மா. இன்னும் இந்த வன்மத்தை இதெல்லாம் உண்மையில இதை உண்மையில ஏற்றுக்கொள்ள இல்லாட்டில் அது அதே கருத்தை தான் நான் கல்முனையிலையும் சொன்ன முஸ்லீம் அரசியல்வாதிகள், மக்கள் இல்ல அந்த மக்கள பெருந்தன்மை வெளிப்பட்டது. இந்த இப்படியான வங்குரோத்த நிலைமை இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா டேல்சன்? எதையாவது புட்டிச்சு இழுத்து விழுத்தி நாட்டுக்குள்ள ஒரு கால் ரத்தத்தை பாத்துருவோமா? அதுக்குதான், அவ்வளவுதான். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு டீம் போனுச்சு ஜனாதிபதி செயலகத்துக்கு. இதுக்குதான் போயிட்டு, ஏண்டா அறிவு இருக்கான உங்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமை ஒரு அரச பொது விடுமுறை நாள், நீ போயிட்டு ஜனாதிபதி செயலாளர் இல்லையா? எங்க ஜனாதிபதி இல்லையா? நாங்க தானே சம்பளம் கொடுக்குறோம். ஜனாதிபதி செயலாளர் சொல்லு. அங்க இங்க யாரும் உள்ள ஞாயிற்றுக்கிழமை போங்களா வீட்டுக்குன்னு அனுப்பியாச்சு. நீங்க டீம் ஞாபகம் பிறகு ஹாஸ்பிட்டல் விடயமாக ஒரு டீம் ஒன்று போய் நேற்று பின்னர் தான் திரும்பி வெள்ளிக்கிழமை போனவங்க இந்த முகநூல் போஸ்டுகள் அதுகள் இதுகள் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கு தலுவல் பாக்குறதுக்கு நினைக்கிறேன். அடுத்தடுத்த மாதங்கள்ல தொடர்ந்து வேலையா தான் இருக்கும். சரி, ஏதாச்சும் நல்ல மாற்றம் வந்தா சரி. ஊழல் செய்திருந்தாலும் மஹிந்த ராஜபக்ச வேலைகளை செய்தார், தவறுகளால் தான் தோற்றார்.
பிரசாத் ஸ்ரீவர்தன் என்ன சஜித் கோலையா தான் சஜித் கோலை சஜித் மாதிரி தானே, என்ன செய்ய. இல்ல இதுக்கு யாருக்கு சொல்றாரு? மைந்தகி சொல்றாரு. பாத்துங்க இவர் எந்த கட்சி? இப்ப மெதுவா அங்கிட்ட காலை தூக்கி வைக்கிறாரோ தெரியா, கொஞ்சம் கொஞ்சம் அங்கிட்ட போயிட்டு வருவோம் அப்படின்னு. இப்ப சஜித் பிரேமதாஸ் இதெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாருடா, நாங்க எங்க கூவிக்கிட்டு இருக்கோம் 24. அவருக்கே பிரச்சனையா இருக்கும், நான் எங்க இருக்கிறேன்னு தெரியாம நினைப்பாரு. இன்னைக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்க தலைவருக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம். இதை செஞ்சது ஒன்றிணைந்த எதிர்கட்சின்னு தான் சொல்லிக்குவாங்க இவங்களை. இவங்க இவங்க ஒன்று ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இவங்க அவங்களுக்கு எதிராக செய்யப்படுவாங்க. அப்புறம் ஒன்றிணைந்த எதிர்கட்சின்னு ஒன்று இருக்குதானே, அவங்க என்ன செய்யறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா இந்த ஒன்றிணைந்த எதிர்கட்சி செயற்படுறத இந்த வேலையா இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பார் அசோசியேஷனுக்கு முன்னால சட்டத்தரணிகள் சங்க தலைவர் ரணிலுக்கு கடைக்கு போய்கிட்டு இருக்க, ரணில் உட்பட பல பேர்த்து கடைக்கு போற, நீ அவங்கள தேவைக்கு தான் இந்த நாட்டை குழப்பிக்கிட்டு இருக்க, நீ விலகு அப்படின்ற மாதிரி போர்டெல்லாம் புடிச்சுக்கிட்டு இன்னைக்கு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். ராஜபக்ச குடும்பத்துக்கு கதம். நாமல் ராஜபக்சவை நீங்கள் புரிதராக காட்டினாலும் பரவாயில்லை, அவருக்கு பாவ மன்னிப்புக்கே கிடைக்காதுண்டு வளமையான வகையில இன்னும் ஒரு வகையில புளிய கரைச்சு விட்டுருக்கார். இந்த அளவுக்கு வேற வேலை இல்லை டில்சான். அமைச்சர் சந்திரசேகரன் சும்மா தேவையில்லாத வேலை. இருந்தாலும் அங்க குடுக்குற குடுவையில அவங்க அங்க ஓட்டம் என்ன ஒரே ஏரியா. இந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு ஜோசியப்படியும் கஷ்டகாலம் தானே. புனிதர்களாக தங்களை காட்டி வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் மக்களே ஏமாறாதீர்கள். மக்கள் உண்மையை அறிந்து கொண்டு உங்களுக்கு துரோகம் செய்த, மக்களுக்கு துரோகம் செய்த, நாட்டுக்கு துரோகம் செய்தவர்களை அடியோடு துடைத்தெறிவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுங்கள் என்று நாங்கள் மக்களுக்கு அழைப்பு கொடுப்போம். அது மட்டும் இல்லையே, சொல்லி ஆகணும். இப்ப தேவால இப்ப பன்சலன்னு போய்கிட்டு இருந்தாங்க. இப்ப தேவாலைக்கு இறங்க தொடங்கிட்டாங்க. தேவாலனா இந்த சீனிகம்னு ஒன்று இருக்குண்ணா. இந்த சீனிகம்மையில ஸ்பெஷலி என்னன்னு சொன்னா, அங்க போயிட்டு அங்க இந்த அம்மி கல் வச்சிருக்காங்க. அம்மி உரல் அம்மி என்னன்னா, அங்க போயிட்டு நம்ம மனசுல நம்ம யாரும் கோபத்தாம யாரோடையோ அந்த நினைச்சுக்கிட்டு அந்த அம்மியில அரைச்சு அந்த குச்சிக்காவை எடுத்து போட்டுட்டா சரி. இப்ப நம்ம கருப்பசாமிக்கு செய்வாங்களே படத்துல பார்த்தோமே, அந்த மாதிரி இந்த சீனிகம்மா இதுக்குன்னே இருக்கு ஸ்பெஷல். இங்கே இவங்க 3 பேரு யாரு, மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, அவங்களோட ரோஹித் அபேகுணவர்தன 4 பேரும் போயிட்டு பூவெல்லாம் வச்சு கும்பிட்டு நினைச்சேன் அதை அரைச்சி எதுவும் செஞ்சு விட்டுருவாங்களோ தெரியாது, போறதுக்கு நான் அதை செய்யல. ஆனா அந்த இடமே அதுதான். நம்ம மனசுல இருக்க அந்த கோப தாபங்கள், வெறுப்புகள் யாராச்சும் மேல இருந்து அதை போயிட்டு அரைக்கணுமா. இப்ப இடிக்கிறதா வச்சிருக்காங்களா அந்த குச்சிக்காவை போட்டு முழிச்சனத்தையும் வச்சு போட்டு அனுப்பலாமே. இதா செய்ய போக இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க அரசியல், ரைட். ஆனா அதோட இன்னொரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு காலையிலே பதிவான செய்தி ஒண்ணு. பதுல்ல மாவட்ட வைத்தியசாலையில ஒரு விசேட வைத்தியர் நேற்றைய தினம் காலையில காணாம போயிட்டார். 10 மணிக்கு காணாம போயிட்டு கடைசியில் தேடுறாங்க. இவருடைய வண்டி கார் காட்டுப்பகுதி அப்படின்னா மெயின் ரோட்ல இருந்திருக்கு. நைட் தேட முடியல. இன்னைக்கு காலையில எல்லாரும் போயிட்டு கொஞ்சம் STF, ராணுவம், போலீஸ் எல்லாமே போயிட்டு காட்டு பகுதியில் தேடுதல் நடவடிக்கை நடக்கும் போது மோப்பனாலாம் போட்டு தேடும்போது ஒரு கல்லின் மேல இவருடைய உடல் சடலம் மீட்கப்பட்டிருக்கு. அங்கே கொஞ்சம் டேப்லெட்ஸ் இருந்திருக்கு. இவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருப்பாரா அப்படின்னு சந்தேகத்தில். ஏன்னா அந்த மருந்துகள் தான் அங்கே நடந்திருக்கு, மன உளைச்சலுக்கு எடுக்கிற மருந்து. ஆனா போலீஸாருக்கு இந்த மரணத்துல கொஞ்சம் சந்தேகம். அவங்க சொல்லிட்டாங்க, விசாரணைகள் வெவ்வேறு திசையில் இடம்பெறுது. இவர் ஏன் இந்த இடத்துக்கு வந்தாரு, இந்த இடத்துல கொட்டிருக்க மருந்துகள் எப்படி கிடக்குது, அவர் எப்படி இந்த கல்லுக்கிட்ட வந்தாரு அப்படிங்கிற பல கோணத்துல விசாரணைகள் முன்னெடுக்குது. பார்ப்போம், அதை பத்தின அப்டேட்ஸ் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் நம்ம கதைக்கலாம். அப்புறம் இந்தியாவில் ஒரு சம்பவம் பதிவாகி அது அந்த வீடியோ ஐயோ பார்க்க முடியல. ஒரு ஐபோனுக்காக பாருங்க அந்த இளைஞர்கள் எடுக்கிற முடிவுகள் எவ்வளவு முட்டாள்தனமா இருக்குன்னு. கடைசியில் அந்த நபரை, அந்த இளைஞனை காப்பாற்ற போயிட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு பிடிச்சி எழுதுகிறான்னு போறாரு, அப்போட விழுகிறாங்க. கடைசியில் அம்மா என்ன செய்ய, நான் மட்டும் வாழ்ந்து என்ன, 2 பேரும் போயிட்டாங்கன்னா அவங்களும் குதிச்சிடுறாங்க. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பத்தி கதை பண்ண நிச்சயமா கதைச்சு ஆகணும். இது இந்தியாவோட மகாராஷ்டிரா மாநிலத்தில் இடம்பெற்றது ஒரு மலையில இதுல பிழை டெல்சான் தாய் தகப்பல்ல பெற்றோர். இப்ப எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த என்ன விரும்பி கேட்டா உடனே கிடைக்காது. ஏன்னா அந்த வறுமையான சூழ்நிலையில அப்பா அம்மா நல்லந்தான். ஆனா அவங்களோட அந்த குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி மாத சம்பளம் ஒரு 7,000 தொடக்கம் 8,000 ஒரு மாதத்துக்கு அவங்க உழைச்சிட்டு வந்தா அதுல சாப்பிடுறதா அல்லது என்ன சொல்ற மண்ணெண்ணெய், எங்களோட வீட்டுல எல்லாம் கரண்ட் இல்லை, இப்படி வாழ்றதாண்டு இந்த வறுமையை காட்டித்தான் வளர்த்தவங்கள் இன்றைக்கு இருக்கிறாது. இப்ப இருக்கிற பெற்றார் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கடா, மகன் கொத்து ரொட்டியண்டா
கொத்து ரொட்டி. கொத்துரொட்டி. ஃப்ரைட் ரைஸ்னா ஃப்ரைட் ரைஸ். அது மாதிரி இப்ப புதுசா கல்யாணம் கட்டினவங்க மனுஷி என்னத்தை கேட்டாலும் 2 வருஷத்துக்கு வாங்கி கொடுப்பாங்க. அதே கேள்வியே 3வது வருஷம் மனுஷி கேட்கல பேண்டா மனுஷி மனசுக்கு மூஞ்சிலாம் ஏமாற்றம் தானே. ஓ, இல்ல மனுஷிக்கு ஏமாற்றம் இல்ல, மனுஷி கோவிக்குது. ம். இப்ப இருக்கிற அரைவாசி பிரச்சனை காரணம் டில்சான் அம்மா அப்பா, அடுத்தது திருமணம் முடிக்கிற கணவன் மனைவி. அம்மா அப்பா என்ன காரணம் பண்ணா பிள்ளைகளை வளர்க்குற மாதிரி வேண்டிய மக அந்த அந்த இந்தியாவில் நடந்த சம்பவத்தை பாருங்க. ம். அந்த படினா நல்ல ஒரு கட்டிக்கார படியன் அதுதான். +2ல வந்து செகண்ட் ரேங்குக்கு வந்திருக்கேன் அந்த படியன். அப்படியெல்லாம் வந்து அந்த பிள்ளை அந்த அந்த 3 பேர் இறந்துட்டாங்க. அதுல ஒரு துயரம் என்னென்னால் அவங்க வளர்த்த நாய் பக்கத்து வீட்டுக்காராக்கள் கொண்டு சாப்பாடு வைக்க கூட சாப்பிடாம அழுது கொண்டிருக்கு. பாருங்க. பெற்றார் இப்ப இருக்கிற நவீன உலகத்துல பிள்ளைகளை ப்ளீஸ் கொஞ்சம் பிள்ளைகளை வளர்க்க வலிக்கிடுங்க. இப்ப ஏஐ வந்துட்டு எல்லாம் ரோபோட்டிக் இன்ஜினியரிங் வந்துட்டு பிள்ளைகளை ரோபோ ஆக்காங்க. அடிக்கடி உங்களோட பிள்ளைகளுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம், குடும்பத்துல உட்கார்ந்து பேசுங்க, எல்லாம் உட்கார்ந்து பேசுங்க. பேசுங்க, கதைங்கப்பா. மனசை இப்ப விட்டு கதைங்க, கதைக்கிறண்டா பிரச்சனைகளை டெல்சான் பேசுங்க. கதைக்கிறண்டா என்ன, ஒரு சோபாவுக்குள்ள மனைவி ஒரு போனோட, மற்ற சோபாவுக்குள்ள கணவன் ஒரு போனோட, டிவி ஓடிக்கொண்டிருக்கு, 2 பிள்ளையும் கீழே இருக்கும். வாங்க சாப்பிடுவோம்டா, எல்லாரும் போய் சாப்பிடுறது. திரும்ப வந்து போனோட வாங்க நித்திர கொள்ளுவோம்னா திரும்ப போய் நித்திர விடுறது. அவ்வளவுதான் வாழ்க்கை. வாழ்க்கையை வாழுங்க ஐயா. இருக்கிற வாழ்க்கை ஒரு ஒரு கொஞ்ச நாள்னு அதுதான் முழுதாவும் டெல்சான். இந்த பிள்ளைகளை பழுதாக்குறது 100% தாய் தகவல். பெற்றோர் தான். இன்னைக்கு ரொம்ப பெற்றோர் பிள்ளைகளுக்கு அவதான் பிறகு என்ன மறக்கணும். நடக்குன்னு தெரியுமா? நீங்க கேட்கறதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்துட்டு திடீரென்று கூட சூழ்நிலை ஒன்று இயலாம இருக்கண்டக்குள்ள அதை பிள்ளைகிட்ட வெளிப்படுத்த கூட பிள்ளையிலே இல்ல, அது பிள்ளை ஏற்றுக்கொள்ளுது இல்லை. ம், ம், ம். இதுல எங்க பிள்ளைகிட்ட பிள்ளை சொல்ல போறீங்க? அதுதான். வாழ்க்கை முறையை பிள்ளைய ஐயா இங்க. இது இப்ப இது ம். இலங்கையில இல்ல, இப்ப இந்தியாவில் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்துல இதான் பிரச்சனை. நடக்குது. அடம் பிடிக்கிறது பிள்ளைகள். பிள்ளைகளும் கூட கட்டுப்பாட்டுக்குள்ள இப்ப 1000 சட்டம் இருந்தாலும் சட்டம் எல்லாம் எங்கட வீட்டு சுவருக்கு வெளியில தான். ஒரு வீட்டை வீடா வச்சிருக்க பாருங்க. மொத்தது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த தோல்வி மனப்பான்மையும் அந்த பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும். நம்மளா இருந்தாலும் ரைட், ஒரு விஷயம் நம்ம கிடைக்கலன்னா அது ரைட், அடுத்து ட்ரை பண்ணலாம், ஏதாவது ஒரு நல்ல முறையில கிடைக்கும். அதை விட்டுட்டு அந்த தோல்வி மனப்பான்மையை தாங்கிக்க முடியாம இப்படியான தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு பெற்றோர் காரணம். ரெண்ட மகளை தெரிஞ்சவங்க இதுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ம். அவ லாஸ்ட் டைம் ஸ்போர்ட்ஸ் அதாவது விளையாட்டு போட்டியுள்ள பங்கு பெற்ற போக்குள்ள கேட்டா, அப்ப நான் வின் பண்ணா எனக்கு என்ன வாங்கி தருவீங்க, வின் பண்ணலன்னா என்ன வாங்கி தருவீங்க, பேசுவீங்களான்னு கேட்டா. அவ தாயும் பாரா. அப்ப கேட்டா நீங்க 7 மணி நேரம் நான் சொன்ன ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க ஏதாவது ஒன்றுல வின் பண்ண ட்ரை பண்ணுங்க, அது வராட்டியும் பிரச்சனை இல்லை, அடுத்த வருஷம் ஓடி எடுப்போம் பிரச்சனை. அப்ப நீங்க நான் பேச மாட்டேன், அப்ப நான் கிஃப்ட் நான் வாங்கி தருவேன். ஆனா நீங்க நல்ல, அதாவது நீங்க ஃபுல் எஃபெக்ட் போடணும். ஆனா நீங்க பங்கு பெற்றாமலோ அல்லது நல்ல வடிவா என்ன சொல்ல உங்களை முழுமையா அதுல ஈடுபடுத்தாமலோ நான் வாங்கி தர மாட்டேன். நான் பார்ப்பேன், நீங்க ஃபுல் எஃபெக்ட் போட்டீங்கன்னா நான் வாங்கி தருவேன். அது மாதிரி அவ 3 போட்டியில பங்கு பெற்றுனா 1லாம் வின் பண்ணு, ஒரு போட்டியெல்லாம் வின் பண்ணா நான் ஒரு பிரச்சனை, நான் அடுத்த நீங்க 3 எடுக்க ட்ரை பண்ணுங்க. எந்த மகள்கிட்ட முதல் நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போனால் வைஃப் கூட்டி போக மாட்டான். என்ன காரணம்னா அவள் கேட்கிறாள், எல்லாம் கேட்டு கத்துனா எல்லாத்தையும் மாய் கொடுக்கலன்னா தொடர்ந்து அழுறாள். நான் கூட்டிட்டு போவேன், எல்லாம் பார்க்கலாம், ஏதோ ஒன்று தான் பார்க்கணும். விரும்பின ஒன்று எடுங்க, உங்களுக்கு வாங்கித்தார். இல்லைன்னா அப்பனா ஒன்றும் வாங்கல. இப்ப அவ கடைக்கு வந்தா கேப்பா, அப்ப உங்களோட காசு இருக்கு எனக்கு வாங்கி தரீங்க. பிள்ளைகள 5ல வளையாது 50ல வளையாது, பிள்ளைகளை வளைச்சிருங்க. இப்பவே பிள்ளைகளை வளைச்சிருங்க. வளைக்கலன்னா கண்ணீர் என்ற 2 பேர் மகாராஷ்டிராவில ஒரு அழகான குடும்பம் சிதைஞ்சு போயிடுச்சு, மலைக்கு பலியா போச்சு. இது அதாவது அந்த சென்சிட்டிவான விஷயங்களை கொஞ்சம் பார்த்துட்டு போயிருவோம். 300வது நாட்டு நடப்புகள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றி. பல்லேகம தேரருக்கு தண்டனை கிடைக்குமா, இல்லை பிக்குகளுக்கு மட்டும் விசேட சட்டமா, இலங்கையில் அல்லது இவர்கள் நாட்டின் சட்டங்களுக்கு அப்பாற்பட்டவர்களா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி. அதுதான் அது இருக்க பெரிய அவடமற்ற மனசு. அதனால்தான் கள்ளமற்ற சிரிப்பு. டெல்சான் பாராட்டுகள். ஆகா, எக்ஸலன்ட் ப்ரோக்ராம். சிரிப்பு டெல்சான் சிரிப்பு கண்ட ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கப்பா. எல்லாருக்கும் நன்றிகள். சிரிச்சு வாழணும் தம்பி டெல்சான சிரிக்கிறதுக்கு. சிரிக்க வாழ்ந்திடாதே. சிரிக்கணும் இல்ல, வாழ்க்கையில நீங்க நோய் நொடி இல்லாம இருக்கா சிரிக்கத்தான் வேணும். வணக்கம் உங்கள் இருவருக்கும், அருமையான பதிவு, நன்றி தம்பிகள். டெல்சான் உலகில் உள்ள எல்லா நாடுகளின் நாட்டின் வளர்ச்சிக்காக கனிய வளங்களை தேடி அகழ்வது எடுக்கிறார்கள். ஆனால் எங்கள் நாட்டில் அகழ்கின்ற இடமெல்லாம் மனித எச்சங்கள் தான் வருகிறது. மேல் ஒரு துயரமான நாளைக்கு டெல்சான் மறக்காம ஒரு செம்மணி சம்பந்தமா ஒரு பேசணும் என்றால் அந்த அகழ்வு நடவடிக்கைகள் முடிஞ்சதுன்னு சொல்லப்படுறது. தமிழரசுவின் குரல் ஏன் வித்தியாசப்படுகிறது, சலதோஷமா உங்கள் குரல் பெருமதி மிக்கது, பாதுகாக்கும். அண்ட என்ன பிரச்சனைனா அந்த இணைய வசதியில ஒரு தடங்கள், அந்த ஆன்மீக பயணம் ஒன்று ஒரு மனதுக்கு ஆறுதலாக போனது. அதனால அந்த சம்பவம் நடந்துட்டு வேற ஒன்றும் இல்லை. நன்றி உங்களோட கரிசனைக்கு.
எங்க இருந்தாலும் டில்சானும் எங்க ஆன்மீக பயணம் போனாலும் உங்களோட காக்காம இருக்கல. பேசிடுவோம், இப்ப வந்துருவோம். நேற்று ஒரு ஆள் கேட்கிறார், ஞாயிற்றுக்கிழமையும் போட மாட்டீங்களான்னு கேட்கிறார். அண்டு கேட்டிருந்தார் ஒரு அண்ணன். மரிய அன்னையின் அருள் பெற்று நீடூடி வாழ்ந்திட உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள். மரியஸ்டே நமது மாநிலத்தில் அருகாமையில் உள்ள தெய்வீகமான இடம். அந்த அழகிய அன்னையின் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். யாரொரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணனோ அக்காவோ அல்லது யாரொரு ஆள் எழுதியிருக்கிறாங்க. அன்பின் தமிழரசன்னா மற்றும் டெல்சானா உங்கள் இருவருக்கும் காலை வணக்கம். நான் தவறாத உங்கள் நிகழ்ச்சியை பார்ப்பீங்க. இப்போ எங்களுக்கு அந்த நேரம் குறுகி இருக்கிறதால தொடர்ந்து பல கொமெண்ட்ஸுகளை வாசிக்கல. ஒழுங்காக களவெடுக்க கற்றுக் கொடுக்கவில்லை. நிசாப் காரியப்பருக்கு எம்ஜிஆர் வரலாறு தெரியாது போல. தமிழரசு அவர்களின் ஒலியமைப்பில் கொஞ்சம் டேஷ் என்று போட்டு தெரிகிறது. அன்பு மட்டுமல்ல, அன்புடன் சிரிப்பு, தகவல், ஒளிப்படங்கள் மற்றும் எவ்வளவோ அறிவு பூர்வமானவை தருகிறீர்கள். நன்றி உங்களுடைய கருத்துக்களில். அந்த கருத்துக்களோட ஒற்றுமையாக எல்லா இனங்களும் வாழ்ந்தாலும் அரசியல்வாதிகளோட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களும் அரசியலை கொண்டு போக வேறு வழி இல்லை. இன்றைக்கும் அந்த கருத்தை தான் சொன்னாங்க. நீங்களும் எங்களை போன்றே சிந்திக்கிறீர்கள். நாங்களும் உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறோம். டில்சான் பாய், மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி. உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.